Hi, this is Dr. Tansila from Tansi Dental, dental surgeon. Hello, this is Dr. Tahura Taski, dental surgeon from Tansi Dental. ஒரு பேஷண்ட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. Will dental cleaning damage tooth enamel? எனாமலில் டென்டல் கிளீனிங் டேமேஜ் பண்ணுறதுக்கு எனாமல் இஸ் நாட் அ வீக்கர் மெட்டீரியல். எனாமல் இஸ் அன் ஹார்டஸ்ட் பார்ட் இன் த பாடி. ஸோ அது ஒரு நார்மல் வைப்ரேஷன்னால் பிரேக் ஆகாது. நம்ம க்ளீனிங்கே பண்ணாமல் அப்படியே டர்ட் அக்யூமுலேட் ஆச்சுன்னா கம்ஸ் தான் இன்னும் டேமேஜ் ஆகி பல்லு ஆடி விழுறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெவர் எனாமல் இஸ் டேமேஜ்டு பை அ நார்மல் க்ளீனிங் ப்ரொசீஜர். ஓகே, இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. How often should you replace your toothbrush? Very nice question, which is a very common question. Actually பார்க்க போனால் டூத் ப்ரஷ் 2 to 3 monthsக்குள்ளே ரிப்ளேஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட். ஆனால் இன்கேஸ் நமக்கே அந்த பிரிஸ்டில்ஸ் ரொம்ப வேர் அவுட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் அ சாஃப்ட், ultra soft or a medium toothbrush if necessary. Hard brush is not recommended for any cases. கரெக்ட். இன்னொரு கொஷின் வந்திருக்கு. எத்தனை தான் கேட்பீங்களோ, சரி கேளுங்க. இந்த விஸ்டம் டூத் இது கம்பல்சரியாக ரிமூவ் பண்ணணுமா? விஸ்டம் டூத்ன்றது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். விஸ்டம் டூத் ஒரு 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே வளர்கிற ஒரு பல்லு. 32 பல்லு ஒரு வாய்க்குள்ளே இருக்குன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 18 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது 28 பல்லு மட்டும்தான். இதில் இந்த விஸ்டம் டூத் இந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ளே வளரும்போது இன்கேஸ் வாய் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பல்லு வளரும்போது பெயின் தரும். இதுவே நார்மல் சைஸில் இருந்ததுன்னா வாய் கொஞ்சம் ஈஸியாக அந்த பல்லு வளர்ந்துடும். இந்த டைமில் என்ன ஆகுனா சிம்டமே இல்லை, ஆனால் எனக்கு பல்லு வளருதுன்னு சொல்லிட்டு போய் ரிமூவ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு நார்மல் டென்டல் செக்கப்புக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு பெயின் இருக்குது அந்த பல்லு வளரும் போது அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரெக்கமெண்டட். அண்ட் இன்கேஸ் உங்கள் டாக்டர் உங்களுக்கு பெயினே இல்லை ஆனால் உங்கள் பல்லு எலும்புக்குள்ளே இருக்குது, அதுக்கு பேர் இம்பேக்ஷன்னு சொல்லுவோம், அந்த பல்லு எலும்புக்குள்ளே இருக்குது, நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தவிர்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் விட்டிங்கன்னா அது சில ஃபேஷியல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை சிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு நீர்க்கட்டி மாதிரி எலும்புள்ளேயே ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ விஸ்டம் டூத்தை ஈஸியாக வளர்ந்துருச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், லக்கி பீப்புள் நீங்கள் தான். இதே வளரல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, இல்லை ஸ்வெல்லிங் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்த்து ரிமூவ் பண்ணுறது ரெக்கமெண்டட். சரி, நீங்களே கொஷின் கேட்டு என்ன போர் அடிக்கிறீங்க. எனக்கு ஒரு கொஷின் வந்துருக்கு, நான் கேட்கவா? அது என்னன்னா, பேஷண்ட் கேட்குறாங்க, எத்தனை இன்கேஸ் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னால் டென்டல் விசிட் பண்ண முடியல, எனக்கு என்ன ஆகும், ஏன் நான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டென்டல் விசிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டென்டலில் பற்களில் எல்லா இடத்துலையும் சொத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அந்த டைம்லேயே நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட ஒரு 6 மாதத்தில் அந்த மாதிரி ஒரு வாட்டி செக்கப் போக சொல்ல அந்த சொத்தை ஆழமாக போகாததுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எவ்ரி 6 months பண்ணலன்னா நெக்லிஜென்ஸ் தான். நம்ம எவ்வளோ அந்த டென்டலோட இதை நெக்லெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு டேமேஜும் அதிகமாகும், காசும் அதிகமாக செலவாகும். ஸோ எவ்வளோ ப்ரையராக போகிறீங்களோ அவ்வளோ சிம்பிளாக டென்டல் ப்ரொசீஜர் முடியும். அதுக்காக தான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டென்டல் செக்கப் போங்கன்னு சொல்லிட்டு எல்லா டென்டிஸ்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி டென்டல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.